அனைவருக்கும் வணக்கம். இன்று காஞ்சிபுரம் மாவட்டம் ஐயங்கார் குளம் சஞ்சீவிராயர் ஆலயம் பற்றி தெரிந்து கொள்வோம். காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாற்றின் கரையில் இயற்கை எழிலுடன் காட்சி தருகிறது ஐயங்கார் குளம் கிராமம். பூவோடு சேர்ந்த நாரும் மணப்பது போல் இந்த கிராமத்துக்கு சிறப்பு சேர்ப்பது ஆஞ்சநேயர் கோவில். இங்கே கோவில் கொண்ட ஆஞ்சநேயரை சஞ்சீவிராயர் என்று போற்றி வணங்குகிறார்கள். மன்னர் கிருஷ்ணதேவராயர் மற்றும் அச்சுத தேவராயர் உதவியுடன் லட்சுமி குமார தாத தேசிகர் ஐயங்கார் கோவிலின் பின்புறத்தில் 133 ஏக்கர் பரப்பில் படித்துறையுடன் கூடிய மிகப்பெரிய குளத்தை வெட்டினார். அதனால்தான் இந்த கிராமத்துக்கு ஐயங்கார் குளம் என்ற பெயர் வந்ததாக கூறுகிறார்கள். இந்த குளத்துக்கு ஸ்ரீ தாத சமுத்திரம் என்ற பெயரும் உண்டு. ராம ராவண யுத்தத்தின் போது இந்திரஜித் விடுத்த கொடிய அஸ்திரத்தால் லக்ஷ்மணன் மூர்ச்சையடைந்தார். அவரை காக்க அனுமன் சஞ்சீவி மலையை பெயர்த்து எடுத்து வந்தபோது அதன் ஒரு பகுதி இங்கே விழுந்ததாம். அதில் இருந்து சுயம்புவாக தோன்றியவர்தான் இங்குள்ள சஞ்சீவிராயர் என்கிறார்கள். ஆலய கருவறைக்குள் சஞ்சீவிராயர் என்ற ஆஞ்சநேயர் நின்ற திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறார். மூலவரின் கருவறைக்கு எதிரே 24 தூண்கள் கொண்ட கல்மண்டபம் இருக்கிறது. அயோத்தி இருக்கும் வடக்கு திசையை பார்த்தபடி இருகரம் கூப்பிய நிலையில் நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார் சஞ்சீவிராயர். தமிழகத்திலேயே வடக்கு பார்த்த ஆஞ்சநேயர் கோவில், இவ்வளவு பெரிய தனிக்கோவில் கொண்ட ஆஞ்சநேயர், ராஜகோபுரம் உள்ள அனுமன் தனிக்கோவில் என இந்த கோவிலுக்கே உரிய பல சிறப்பு அம்சங்கள் உள்ளன. ஆலய வளாகத்தின் உள்ளே ஒரு கிணறு தோண்ட முயன்றனர். அப்போது கோழி கூவியது போல் ஒரு குரல் கேட்டதாம். அதனால் அந்த பணியை பாதியிலேயே நிறுத்திவிட்டார்களாம். பின்னர் மீண்டும் ஒரு முறை தோண்ட முயன்றபோது எண்ணெய் விற்பது போல் குரல் கேட்டதால் அப்போதும் பணி நிறுத்தப்பட்டதாம். அதன் பிறகு 3வது முறையாக கோவிலுக்கு நேர் எதிரில் குளக்கரை கீழே கிணறு வெட்டப்பட்டது. அதுவே பாதாள கிணறாக உள்ள நடவாவி கிணறு. இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு மூல நட்சத்திர நாளிலும் சஞ்சீவிராய பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெறுகிறது. அனுமன் ஜெயந்தியான மார்கழி மாதம் மூல நட்சத்திர நன்னாளில் அனுமனுக்கு வெண்ணெய் காப்பு அலங்காரம் நடைபெறுகிறது. அன்றைய அனுமனின் தரிசனம் சகல தடைகளையும் நீக்கி சகல நலன்களையும் வாரி வழங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. பங்குனி உத்திர பெருவிழாவின் போது சீதா கல்யாண வைபவம் மிக விசேஷமாக நடைபெறுகிறது. இந்த ஆலயத்தில் சீதா பிராட்டியார் சமேத ராமபிரான் லக்ஷ்மணர் ஆகியோரும் எழுந்தருளி இருப்பதால் நவராத்திரி பெருவிழாவும் இங்கே சிறப்பாக நடைபெறுகிறது. அனுமன் சஞ்சீவி மலையை எடுத்துக்கொண்டு வரும்போது அதன் சில பகுதிகள் இங்கே விழுந்தது என்பதால் இந்த கிராமத்தில் சஞ்சீவி மூலிகை பரவி கிடப்பதாக சொல்கிறார்கள். எனவே இந்த கிராமத்தில் உள்ளவர்களுக்கு விஷ ஜந்துக்களால் தீங்கு ஏதும் ஏற்படுவதில்லை என்றும் கூறப்படுகிறது. ஜெய் ஸ்ரீராம். நன்றி. வாழ்க வளமுடன்.